ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் இருந்தால் எங்களுக்கு கீழ்காணும் கமெண்ட் செக்ஷனில் அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக என்னுடைய பாதத்திலே உங்களும் உங்கள் குழுவினரும் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து உங்கள் விண்ணப்பங்களை முடிந்தளவு உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக ஆண்டவருக்கு அனுகிரகம் இருந்தால் நாங்கள் செயல்பட வாஞ்சையாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதுமே சர்ச்சில் ஒரு கிடைக்கிற நேரங்களில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸுக்கு கூட ஜெபிப்போம். பாடல் மூலமாக கூட ஜெபிக்கலாம். எத்தனையோ பேர் பிரச்சனைகளோட, கண்ணீர்களோட, பாடுகளோட, குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய ஜெப தேவை, பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாகவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நிறைய தேவைகளோடும் சிலர் குறிப்பிட்ட 2-3 தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்காகவும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் சுற்றி இருக்கிற ஜனங்களையும் எல்லாரையும் ஆசீர்வாதமாக இறைவன் வைக்கும்படியாக அவருடைய பாதத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபை உள்ளவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. இறைவனே, இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். Praise to Jesus. Thank you Father. Thank you Holy Spirit. Thank you Lord. உமக்கு நன்றி. துதிக்கிறதான ஜனங்களை கர்த்தாவே கைவிடாத தெய்வமே இயேசப்பா, உம்மை நோக்கி ஆண்டவரே வாஞ்சியோடு ஆண்டவரே இருக்கிறதான ஜனங்களை ஒருபோது ஆண்டவரே இயேசப்பா தள்ளாத தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை பார்க்கிறவரே இயேசப்பா, என்னுடைய மனதை அறிகிற தெய்வமே, இறை சக்தியானவரே, பிரபஞ்சத்துக்கு ஆண்டவரே இயேசப்பா எல்லாவற்றுக்கும் மேலானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் விட ஆண்டவரே இயேசப்பா அன்பு செலுத்துகிற தெய்வமே, இந்த ஜீவனையே கொடுத்த ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே விலைக்கிரயம் பெற்று ஆண்டவரே எங்களுக்காக நீர் பூவுலகத்துக்கு வந்து மறுபடியும் ஆண்டவரே இயேசப்பா எங்களை ஆண்டவரே இயேசப்பா உடைய சந்நிதிக்குள்ளாய் உடைய உலகத்துக்குள்ளாய் ஆண்டவரே இயேசப்பா எங்களை நடத்தி கொண்டு போகிறதற்காக நமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே ரெண்டு சரணங்களை பாடி ஆண்டவரே பிற ஜனங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. இந்த இரத்த கோட்டைகளை இப்போ கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றியால் பாடிடுவோம் நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஜீவன் எங்கள் தேவனின் கரமே. ஆமாண்டவரே இயேசப்பா, எங்களுக்கு கடந்த நாட்கள் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவரே இயேசப்பா ஜெபிக்கிறோம். இந்த தமிழ்நாட்டிலையும் ஆண்டவரே நிறைய ஜனங்கள் தேவைகளோடு இருப்பாங்க இயேசப்பா. அவர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு நிறுவனங்களையும் வேலை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டெக்னீஷியன் பிரிவில், அப்புறம் ஆண்டவரே டெலிவிஷன் பிரிவில், அப்புறமா ஆண்டவரே நிறைய ஜனங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே செக்ஷனாய் ஆண்டவரே ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆண்டவரே வகையராக இருக்கிறதான வேலை செய்கிறதான ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ், ஸ்டாஃப்ஸ், அப்புறமா ஆண்டவரே சப்பா பிஸ்னஸ் மேன்கள் ஆண்டவரே பலதரப்பட்டதான ஜனங்களை ஆண்டவரை படிக்காதவங்க ஆண்டவரே அவங்க ஸ்டாண்டர்ட் படிக்கத்தாவே அவர்களை பலப்படுத்துங்க இசப்பா. கையிட்டு செய்கிறதான ஒவ்வொரு வேலையும் கற்றுதான் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் ஆண்டவரே இசப்பா அவர்களுக்கு கூடவே இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இசப்பா பிரயாசத்துக்கு தகுந்தோடி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக ஆண்டவரே வேண்டுகிறதான பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை கட்டுவீராக இசப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுவீராக ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியாக கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே கணவன் மனைவி பிரிந்திருக்கிற அவர்களை கர்த்தர் மறுபடியும் கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே
ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திங்கப்பா. உண்மையிலேயே கஷ்டப்படுறது தான் பிள்ளைகளுக்கு நீ மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. யாரிடத்தில் போவாங்க ஆண்டவரே? நீங்கள் தான் அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா சகாயராக இருந்து, துணையாளராக இருந்து, நல்ல ஒரு ஹெல்ப்பராக, ஏஞ்சலாய் தான் அவர்களுடைய ஆண்டவரே ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீராகப்பா. கடனோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறோம். நிறைய கடனோ கொஞ்சம் கடனோ அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே பரிபூர்ணமாக நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வார்த்தையின்படியாய் கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்படியே செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை அறிந்த ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, உண்மை அறியாத ஜனங்களையும் ஆசீர்வதிங்க சப்பா. உமக்கு விரோதமாக எழும்புகிறதான ஜனங்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆண்டவரே படைச்சிங்க ஆண்டவரே. சவுலை பவுலாய் மாற்றினது போல ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அவர்களை தொடுங்க ஆண்டவரை. தொடுவீராக சப்பா. அவருடைய இருதயங்களில் கர்த்தர் ஆண்டவரே சப்பா நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. டிஸ்டர்ப் பண்ணாதபடி மனுஷத்தன்மையாக நடந்து கொள்ள உள்ள இருதயங்களிலே கர்த்தர் கிரியை செய்வீராக ஆண்டவர். அப்படியே செய்வீராகப்பா. நீர் அப்படியே செய்யப்படுற தெய்வக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். நீ சொன்னதெல்லாமே வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆமீன் என்றும் இருக்கிறதே. நீ சர்வவல்ல தேவனாயிருப்பதா வசனங்கள் செய்யுமே. நீர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா ஆசீர்வாதம் ஒன்றும் குறையாதே. ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சீக்கிரம் தரப்போகிறீர். உம்மலாகாத காரியமே. ஆண்டவரே அப்படியே சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொருவருடைய ஆண்டவரை அப்படியே சேர்ப்பதற்காக நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. தொடர்ந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசியல்வாதிகளை நிறைய ஆசீர்வதிங்க இயேசப்பா. எங்கள் பகுதியில் இருக்கிறதான எம்எல்ஏ எம்பிக்கள் அப்பா, தேச தலைவர்கள், மத்திய அரசு, மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, அப்புறமா ஆண்டவரே எம்எல்ஏ எம்பிக்கள், வில்லேஜ்லேருந்து சிட்டி வரை இருக்கிறதான எல்லாரையும் ஆண்டவரே என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. அவர்களுடைய ஆண்டவரே சப்பா இருக்கிற இடத்துல ஆண்டவரே அவர்களெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வாதமாக வைப்பீராக ஆண்டவரே. வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய இருதயத்திலையும் தொடுங்க ஆண்டவரே. உடைய வசனத்தின்படியாக ஆண்டவரை எம்மி அவர்களும் கண்டுகொள்ள எல்லாவற்றையுமே அனுபவித்து உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவரை சப்பா என்ஜாய் பண்ணி இந்த உலகத்தில் மாத்திரம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. படைத்த இறைவனையும் ஆண்டவரை இறை சக்தியையும் கண்டுகொள்ள ஆண்டவரே நல்லா கண்டுகொள்ள நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. அதுக்கு அவர்கள் நேரம் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு நேராக உண்மையாக திருப்புங்கப்பா. எங்களிடத்துல பெருமை பாராட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது இசப்பா. எல்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரே. எல்லாம் சுத்த கிருபை இசப்பா. ஒவ்வொருவரையும் நிறைய ஆண்டவரே இசப்பா மனதினுடைய பிரயாசங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அதுக்கு தேவையான பதிலே கொடுங்க இசப்பா. ஏற்ற சமயத்தில் ஆண்டவரே இசப்பா நம்முடைய வசனங்களை கற்று தான் உலக அறிவையும் விண்ணுக்குரிய அறிவையும் கொடுத்து அப்பா முன்னேற்றத்தின் வழியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சிறுவர், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், குறிப்பாக டீனேஜ் பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா அவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, பேரண்ட்ஸ்க்கு பே பண்ண உதவி செய்யுங்க. பல வாலிபர்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை குறிப்பாக சந்திங்கப்பா. எஜுகேஷனில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு தேவையான இஷ்டத்தை கொடுங்க, பவர் கொடுங்க, சந்தோஷமாக இந்த தமிழ்நாடு இருக்க உதவி செய்யுங்க இசப்பா. இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே இசப்பா தேசமாக இந்த தேசம் மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்திய தேசம் ஆசீர்வாதமான தேசமாக
வறுமையெல்லாம் நீங்கி ஆண்டவரே கஷ்டப்படுற பிள்ளைகளெல்லாம் நீக்கி அவருடைய தேவைகளையும் பரமபிதா சந்திப்பீராக சுவாமி. அப்படியே சேர்றதுக்காக ஸ்தோத்திரம். மற்ற ஜனங்கள்லையும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லையும் இருக்கிறதான ஒவ்வொரு சோசியல் சர்வீஸ் செய்கிறதான ஒவ்வொரு ஜனங்களை குறிப்பாக நினைக்கிறோம். அவருடைய ஃபினான்சியல் ஆண்டவரே சப்போர்ட் பண்ணுகிறதான ஒவ்வொரு பீப்புள்ஸையும் நினைக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவருடைய ஹெல்பிங் மைண்டுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தொடர்ந்து அவர்களை கட்டாய ஃபேமிலி சைல்டு எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அந்த என்ன சொல்கிறது அந்த சமூக சேவை பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தான் பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. தொடர்ந்து அவர்கள் பண்ண தேவைகளை சந்திங்கப்பா. அதே போல் கஷ்டப்படுறதான ஒவ்வொருவரும் அதை ஃபாலோ பண்ணி அவர்களும் கஷ்டப்படுறவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறவர்களாக அவர்களை ஃபினான்ஷியல் மூலமாகவும் அல்ல மனதின் மூலமாகவும் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறதா ஸ்தோத்திரம். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர்களை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே இருந்து தன்னுடைய பேரண்ட்ஸை பாதுகாத்துக்கொள்ள பேரண்ட்ஸும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ள இங்கே தான் எல்லாரையும் மாற்றுவீராக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து உடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. தேசமங்களில் இருக்கதான ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களை எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கிருபையில் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அந்தந்த பகுதியிலேயும் வசனத்தின்படியாக புது சபைகள் ஆரம்பிக்கப்படாத இடங்கள்லாம் சபைகள் ஆரம்பிக்கப்பட தடைகள் அகற்றப்பட குரோதமாய் கிரீச்சுகிறதான எல்லா ஆண்டவரே துர்க்கரியெல்லாம் அகன்று நல்ல ஒரு ஆண்டவரே பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்க உதவி செய்யுங்க. ஹோலி ஸ்பிரிட் ஆளுகை செய்யுங்க. 4 எல்லைகளில் ரத்தத்துக்குள்ளாக கொடுக்குறோம். குறிப்பாக ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுகிற நிறைய நிறைய சோல்ஸை கொடுப்பீராக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த வேலி அடித்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. அப்படியே செய்யப்படுறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம ஜீவங்களால் பிதாவே. ஆமென். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.